நண்பர்களுக்கு வணக்கம். தென்னை மரம் வளர்ப்பு பத்தி ஒரு அடிப்படை விவரங்கள இந்த வீடியோல குடுக்குறேன். இது பெரிய அளவுல தென்னை ஆரம்பிக்கிற விவசாய நண்பர்களுக்கானது இல்ல. வீட்டு தோட்டத்துல கொஞ்சமா தென்னை மரங்கள் ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு தோட்டத்துல பல மரங்கள்னு எவ்வளோ ஆரம்பிச்சாலும், தென்னை ஒரு அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு மரம். காரணம் நம்ம சமையல்ல தேங்காயோட பயன்பாடு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். குழம்பு வைக்கிறதுலேருந்து ஒரு ஆப்பம், இடியாப்பம் செஞ்சா தேங்காய் பால் எடுக்கிறது, பாயாசம் செஞ்சா தேங்காய் துருவி போடுறதுன்னு அதிக அளவுல நம்ம சமையல்ல பயன்படுத்துற ஒண்ணு தேங்காய். கூடவே தேங்காய் எண்ணெய் பயன்பாடும் அதிகம் தான். சமையலுக்கு பயன்படுத்துறதுலேருந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்ன்னு தேங்காய் தேவை அதிகம் தான். இன்னைக்கு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி அதிகமா பயன்படுத்துற காய்கறி, பழங்கள் தான் மார்க்கெட்ல பார்க்குறோம். அந்த பட்டியல்ல முக்கியமா தேங்காவையும் சேர்க்கணும். காரணம், ஒரு தென்னைக்கு எந்த அளவுக்கு வீரியமான மருந்துகள் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா நமக்கு தலை சுத்தும். மரங்கள்ல ரொம்பவே பாவப்பட்ட ஒரு மரம் தென்னை தான். அதுக்கு தான் மாத்திரை, ஊசி, டானிக்ன்னு பலவிதமான ரசாயன மருந்துகள குடுத்து, அத ஒரு மரமாவே மதிக்கிறது இல்ல. எந்த அளவுக்கு வீரியமான மருந்துகள்னா, சில ரசாயன மருந்துகள மரத்துக்கு குடுத்ததுக்கப்புறம், ஒரு 2, 3 வாரத்துக்கு அதுலேருந்து காய் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதோட வீரியம் தேங்காய் வரைக்கும் ஏறி இருக்குமாம். இத எந்த தென்னை விவசாயியும் கண்டுக்கிறதே இல்லங்கிறது தான் உண்மை. அவங்க என்ன மருந்து குடுத்தாலும், அது பாட்டுக்கு அறுவடை பண்ணி, தேங்காய், இளநீன்னு விற்பனைக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம நல்லதுன்னு குடிக்கிற இளநீல எந்த அளவுக்கு ரசாயன பூச்சி மருந்தோட தாக்கம் இருக்குதுன்னு கூட தெரியாம, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு குடிச்சிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம் செய்றவங்க தோட்டத்த தவிர, மற்ற தோட்டங்கள்ல அதிக அளவுல ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துற பயிர்கள்ல தென்னையும் ஒண்ணு. அதனால வீட்டு தோட்டம்னு ஒண்ணு இருந்தா, நம்ம தேவைக்கு கண்டிப்பா வளர்க்க வேண்டிய ஒரு மரம் தென்னை. நல்லா காய்க்கிற ஒரே ஒரு மரம் இருந்தா கூட போதும். நம்ம சமையல் தேவைக்கான தேங்காய் அதிலிருந்து கிடைச்சிரும். ஒரு தோட்டம்னு இருந்தா கொஞ்சம் அதிக அளவுல தென்னை இருந்தா பிற்காலத்துல நமக்கு பயன்படும். நமக்கு தேவையான எண்ணெய் தேவைக்கும் தேங்காய் பறிச்சுக்கிடலாம். கூடுதல் எண்ணெய் இருந்தா விற்கவும் செஞ்சுக்கிடலாம். தேங்காய்க்கு விலை இல்லைனாலும் இளநீக்கு எப்பவுமே நல்ல விலை இருக்கும். தென்னை பிற்காலத்துல நம்ம பொருளாதார தேவைக்கு கொஞ்சம் உதவுற ஒரு மரமாவே எப்பவுமே இருக்கும். கூடுதலா வெயில்ல தாகமா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம தோட்டத்து இளநீன்னு குடுக்கலாம். குடிக்கிறதுக்கு காப்பி, டீன்னு குடுக்காம இளநீன்னு குடுத்தா அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதே மாரி பிற்காலத்துல நம்ம வீட்டுக்கு குட்டீஸ்லாம் வரும்போது இளநீர் தட்டாம நிறைவா குடுக்கறதுக்கு கொஞ்சம் கூடுதல் தென்னைகள் இருந்தா நல்லாருக்கும். அதனால தான் என்னோட கனவு தோட்டத்துல கிட்டத்தட்ட 12 தென்னை மரங்கள் வச்சு விட்டுருக்கேன். சரி, இப்போ தென்னை வளர்க்குறதுல ஒரு சில அடிப்படை புரிதல வரிசையா பார்க்கலாம். ஒரு தோட்டம் ஆரம்பிக்கிறோம்னா, என்ன ரக தென்னை வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி முதல்ல வரும். நாட்டு மரம் வைக்கவா? இல்ல ஹைபிரிட் வைக்கவாங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஒரு கண்காட்சி போனீங்கன்னா, ரகமா தென்னங்கன்றுகள பார்க்கலாம். நெட்டை ரகம், குட்டை ரகம்னு கூடவே அசந்து போற அளவுக்கு கொத்து கொத்தா காய்க்கிற ஹைபிரிட் ரகங்கள் எல்லாமே பார்க்க முடியும். தென்னை மரங்கள் எப்பவுமே நாட்டு மரங்களாவே ஆரம்பிங்க. நெட்டை, குட்டைன்னு எந்த ரகமுமே வேணாம். காரணம் நெறைய சொல்லலாம். முதல்ல ஹைபிரிட் தென்னைக்கு பராமரிப்பு வேலைகள், செலவுகள் 2மே அதிகம். ரசாயன உரம், பூச்சிக்கொல்லின்னு குடுக்காம நம்ம கண்காட்சியில பார்க்குற அந்த விளைச்சல் கிடைக்காது. ஒரு குறும்பல் கூட உதிராம ஒட்டி வைக்கணும்னா, அதிக அளவுல ரசாயன உரம் குடுத்து, அவங்க சொல்ற மருந்து அடிச்சா மட்டும் தான் காய் பிடிக்கும். சும்மா விட்டோம்னா மொத்தமாவே உதிர்ந்து போயிரும். ஹைபிரிட் தென்னை 2 வருஷத்துல காய்ப்புக்கு வந்துரும். விளைச்சல அள்ளி கொட்டிரும்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்படின்னா, பிராய்லர் கோழி வளர்க்குற மாரி தான். ஊட்டச்சத்துங்கிற பேர்ல அள்ளி அள்ளி வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கணும். பிராய்லர் கோழி ஒரு 40 நாளையிலேயே ஒரு 3 கிலோ வளர்ந்துரும். அதையே 1 வருஷம் விட்டா கோழி செத்து போயிரும். ஹைபிரிட் தென்னை ரகங்களும் அதே மாரி தான். 2 வருஷத்துலேருந்தே காய்க்குதுன்னா, ஒரு 10 வருஷத்துலயே அதோட மொத்த சக்தியும் போயி மரம் மலடாயிரும். அப்புறம் காய்க்கவே திணறும். பிராய்லர் கோழி மாரி ஆரம்பத்துல இருந்தே அதிகப்படியான சத்துக்கள், பூச்சி மருந்தெல்லாம் குடுத்துட்டு வந்தா மட்டுமே அவங்க சொல்ற விளைச்சல் கிடைக்கும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எல்லாம் ஹைபிரிட் தென்னைக்கு அதிக அளவுல வரும். நாட்டு தென்னை அளவுக்குலாம் அவைகள் தாக்கு பிடிக்காது. சரி பண்றதுக்கு ஊசி போடவா, மாத்திரை குடுக்கவான்னு நம்ம உரக்கடைக்கு தான் ஓடிட்டு இருக்கணும். ஹைபிரிட் தென்னைய அதிக அளவுல பயிரிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பெருசா விளைச்சல் இல்லாம, பராமரிக்க முடியாம திணற நெறைய விவசாயிகள் இருக்காங்க. வச்ச தென்னைய வெட்டியும் போட முடியாது, விளைச்சலும் பெருசா இருக்காது. இப்படி மாட்டிக்கிட்டவங்க ஏராளம். ஆனா நாட்டு தென்னை அப்படி இல்ல. காய்க்கறதுக்கு ஒரு 4, 5 வருஷம் ஆகலாம். ஆனா தேவையான அளவுக்கு தண்ணியும், தொழு உரம் மட்டும் இருந்தாலே சிறப்பான ஒரு விளைச்சல 20, 30 வருஷம் ஆனாலும் குடுத்துட்டு வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் பிஞ்சு மரமா இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் வண்டு தாக்குதல் இருக்கும். இது எல்லா தென்னைக்குமே வர்றது தான். அத மட்டும் கவனிச்சு சரி பண்ணி கொண்டு வந்தா போதும். மத்தபடி ஊசிய போடு, டானிக்க குடுன்னு எதுவுமே தேவை இருக்காது. தொடர்ந்து நல்ல ஒரு விளைச்சல குடுத்துட்டு இருக்கோம். அதனால எப்பவுமே நாட்டு தென்னை மரங்களே ஆரம்பிங்க.
அது 2 தென்னையா இருந்தாலும் சரி, 20 தென்னையா இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டத்துக்கு நான் ஆரம்பிக்கும்போது எப்பவுமே நாட்டு தென்னை ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். எங்க வீட்ல இருக்க இந்த ஒரு தென்னை மரம் தான் எங்க வீட்டுக்கு தேவையான தேங்காவ ஒரு 10 வருஷமா குடுத்துட்டு வருது. நாங்க கடையில தேங்காய் வாங்குறதே ரொம்பவே அரிது தான். இந்த ஒரு மரத்தோட காயே போதுமானதா இருக்கும். இந்த மரத்தோட காய் நல்லா பெருசா இருக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு நாட்டு ரகம். இது கூட ஆரம்பத்துல இன்னொரு மரமும் இருந்தது. அது வண்டு தாக்குதல்ல பட்டு போச்சு. அப்புறம் ஒரு தென்னன்னு நிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு கொஞ்சம் வேகமா வளரட்டும்னு ஒரு குட்டை ரகம் ஒண்ணு வாங்கி வச்சேன். பேருக்கு அது தென்னன்னு நிக்குது. நான் அதுக்கு கூடுதல் உரம், பராமரிப்புன்னு எதுவுமே குடுக்கறது இல்ல. அதுவும் பெருசா காய்க்கிறதே இல்ல. இப்ப என்னோட கனவு தோட்டத்துல ஒரு 12 தென்னை மரங்கள் இருக்குது. அத்தனையுமே நாட்டு மரங்கள் தான். ஹைபிரிட் ரகங்கள் வைக்க வேணாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு காய்க்க ஆரம்பிச்சாலே போதும்னு முழுக்க நாட்டு மரங்களாவே ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். தோட்டத்துல செவ்வெளனி வைக்கிறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. இளநீனா சாதாரண இளநியும் நல்ல ருசி தான். நல்ல சத்துக்களும் அதுல உண்டு. செவ்வெளனி தேங்காய்க்கும் பெருசா பயன்படாது. கொஞ்சம் பராமரிப்பும் அதிகம் தான். சும்மா கலருக்காக தான் வைக்கணும். மத்தபடி பெருசா ஒரு சிறப்பும் செவ்வெளனில இருக்கிற மாரி தெரியல. அதனால தோட்டத்துல செவ்வெளனின்னு இன்னும் ஒரு மரம் கூட நான் வைக்கல. சரி, இப்போ நாட்டு தென்னங்கன்னு எங்க வாங்கலாம்னு சொல்றேன். நர்சரியிலயோ இல்ல கண்காட்சியிலயோ நாட்டு தென்னங்கன்ன வாங்குறத தவிர்க்கலாம். நம்ம கொஞ்சம் ஆர்வமா இது ஹைபிரிடுங்களா? நாட்டு தென்னை தான் வேணும்னு அடம் பிடிச்சா எதையாட்டும் எடுத்து நாட்டுக்கன்னு தான் அப்படின்னு குடுத்துருவாங்க. நாட்டு தென்னங்கன்னு கொஞ்சம் நம்பகமான விவசாய நண்பர்கள்ட்ட தான் வாங்குறது நல்லது. நெறைய விவசாய நண்பர்கள் நாட்டுக்கன்னு ரெடி பண்ணி சோஷியல் மீடியாலலாம் விற்பனை பதிவு குடுக்குறாங்க. அவங்க தோட்டத்துல ஒரு 20, 30 வருஷமா நிக்கிற தென்னையிலேருந்து கன்னு ரெடி பண்ணி குடுக்குறாங்க. நம்ம நேர்ல போய் பார்த்து நாற்றுகள வாங்கிட்டு வர்றது நல்லது. நம்ம வீட்லயோ, இல்ல மாமா வீடு, சித்தி வீடு, இல்ல தோட்டங்கள்ல நல்ல நாட்டு மரம் இருந்தா, நாமளே கூட கன்னு ரெடி பண்ணி தோட்டத்துல வச்சு விடலாம். தென்னங்கன்னு ரெடி பண்றது ரொம்ப ஈஸி தான். ஒரு நல்ல வயசான ஒரு நாட்டு மரத்துல இருந்து தான் நாத்து ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 20, 25 வயசான மரமா இருந்தா நல்லது. அதிலிருந்து தானா முத்தி விழுற தேங்காவ அப்படியே எடுத்து ஒரு தண்ணி தொட்டியில 1 மாசம் அப்படியே ஊற போட்டு விட்டுறலாம். அந்த தேங்காவ 1 மாசம் கழிச்சு எடுத்து, ஒரு உயரம் குறைவான மேட்டுப்பாத்தி மாரி மண்ண கூட்டி வரிசையா தேங்காய் வச்சு விட்டோம்னா, 1 மாசத்துலயே முளைப்பு வந்துரும். தண்ணீல 1 மாசம் ஊற போடுறது கொஞ்சம் வேகமா முளைப்பு வரணுங்கிறதுக்காக தான். நம்ம ஊற போடாமலும் அப்படியே நேரடியா மண்ணுல வச்சு விடலாம். என்ன முளைக்கிறதுக்கு கூட 1 மாசம் ஆகும். நம்ம கூட 1 மாசத்துக்கு ஈரம் போகாம தண்ணி விட்டுட்டு வரணும். ஒரு தொட்டி இருந்தா அது பாட்டுக்கு போட்டு விட்டா ஊறிட்டு கிடக்கும். அதுக்கு தான் ஊற போடுறது. மத்தபடி ஊற போட்டா தான் முளைக்கும்னு இல்ல. நம்ம முளைக்க வச்சு ஒரு 2 மாசத்துலயே முளைச்சு நாற்று வர ஆரம்பிச்சிரும். ஒரு 6 மாசத்துல கண்ணு இந்த அளவுக்கு வந்துரும். அப்புறம் அத எடுத்து தோட்டத்துல வச்சு விடலாம். எங்க தென்னைக்கு ஒரு 15 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் ரொம்பவே சிறப்பான ஒரு தென்னை இது. சரி, கண்ணு ரெடி பண்ணி வச்சு பார்க்கலான்னு ஒரு 2 கண்ணு ரெடி பண்ணி தோட்டத்துல வச்சு விட்டுருக்கேன். அது இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. தென்னை வைக்கும்போது ஒரு 20, 25 அடி இடைவெளி இருந்தா சிறப்பா இருக்கும். அதிக இடம் இல்லன்னா குறைஞ்சது ஒரு 15 அடி இடைவெளியாவது விட்டு வைக்கணும். ஒரு சின்ன தோட்டம் ஒரு 5லேருந்து 10 தென்னை மட்டும் வைக்கிறோம்னா, கிழக்கு மேற்கா வரிசையா வச்சோம்னா, ஒரு மரத்தோட நிழல் அடுத்த மரத்துல தான் விழும். மரம் வளர்ந்ததுக்கப்புறம் தோட்டத்துல அதிகமா நிழல் விழாது. இதையும் பார்த்து வைக்கணும். இப்ப தென்னை பராமரிப்பை பத்தி என்னோட அனுபவத்த சொல்றேன். முதல்ல எந்த தென்னைனாலும் நம்ம தோட்ட மண் நல்லா செறிவா இருக்குது. எந்த மரம் வச்சாலும் நல்லா வருதுன்னா, தென்னைய வச்சு விட்டாலும் அருமையா வரும். அந்த உரம் குடுக்கணும், இந்த பூச்சி மருந்து தெளிக்கணும்னு எதுவுமே தேவையில்ல. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு 3 மாசம்னு வச்சுக்கிடலாம். நல்லா தொழு உரம் போட்டு, காஞ்ச இலைசருகுகள் இருந்தா அதையும் போட்டு கலந்து விட்டாலே போதும். தென்னை அது பாட்டுக்கு காய்ச்சிட்டு இருக்கும். தென்னைக்கு தண்ணி மட்டும் சரியா பாய்ச்சிட்டு வந்தா போதும். வாரம் ஒரு முறை தவறாம நல்லா குளிர தண்ணி விட்டுட்டு வந்தா போதும். அது பாட்டுக்கு அறுவடை மட்டும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். தென்னை மரம் வளர்க்குறதுல ஒரே ஒரு சவால், அறுவடை பண்றதுக்கு தென்னை மரம் ஏற தெரிஞ்ச ஒரு ஆள சார்ந்து இருக்கிறது தான். மட்டை கழிக்கிறது, தேங்காய் பறிச்சு போடுறதுன்னு மரம் ஏற ஒரு ஆள தேடணும். ஒரு மரம் ஏறுறதுக்கு இங்க 100லேருந்து 150 வரைக்கும் குடுக்க வேண்டியிருக்கு. இது பரவால்ல. ஆனா அவங்க பண்ற ஃப்ராடுத்தனம் தான் ரொம்பவே கடுப்பா இருக்கும். வந்ததுமே தென்னையில அது நொல்ல, இது நொல்ல, வண்டு கடிச்சிருச்சு, நோய் தாக்கிடுச்சு, மருந்து ஊத்தியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அப்பதான் 100 வாங்குற இடத்துல 500, 1000ன்னு ஆட்டைய போட முடியும். மரம் நல்லா தான் இருக்கும். ஆனா இவங்க மரத்த பார்த்து சும்மா ஒரு ஷாக் குடுப்பாங்க பாருங்க. உடனே டாக்டர் எப்படியாவது மரத்த காப்பாத்திருங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்ற நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்துருவாங்க. தென்னைக்கு ஆரம்பத்துல வர்ற வண்டு தாக்குதல் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் மரம் கொஞ்சம் முத்துற வரைக்கும் தான் அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு சில வருஷங்கள்ல குறைஞ்சிரும். மத்தபடி நாட்டு தென்னைக்கு பெருசா வேற பிரச்சனைகள் எல்லாம் வர்றதில்ல.
ஆனா காய் பறிச்சு போட வர்றேன்னு நம்மள பீதியாக்கி காசு பறிக்கிற கூட்டம் தான் அதிகம். சரி அது என்ன மருந்துன்னு சொல்லுங்கன்னா, அது உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. சொசைட்டில எங்களுக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. ரொம்ப வீரியமான மருந்து அது. எல்லாருக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு பல 1000 கிலோமீட்டர் போணும். ஒண்ணும் கவலை இல்ல. நாங்களே வச்சிருக்கோம். வெறும் ரூ. 500 தான்னு வெள்ள நிற டப்பால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சரி அதாவது உண்மையான மருந்தானா அதுவும் இருக்காது. அதுல வெறும் தண்ணி தான் இருக்கும். நானும் ரொம்ப வீரியமான மருந்துன்னு சொல்றாங்களேன்னு அவங்க ஊத்தும்போது மேல இருந்து சொட்டு விழும்போது கையில எடுத்து வாசனை பார்ப்பேன். ஒரு வாசனையும் இருக்காது. அப்புறம் தண்ணி தானே அது என்ன ஸ்மெல் வரும்? என்னடா இது ஃப்ராடுத்தனம். எங்களுக்கு தென்னை மரம் ஏறத் தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஓவரா பண்றீங்கடா அப்படின்னு தோணும். அவ்வளோதான் 2 மரத்துக்கு ரூ. 1000 வாங்கிருவாங்க. போற வழியில கார்ப்பரேஷன் குழாயில அந்த டப்பால தண்ணிய நிரப்பிட்டு அடுத்த கஸ்டமர மொளகா அரைக்க கிளம்பிட்டே இருப்பாங்க. நானும் ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்து செலவு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துல உண்மை தெரிஞ்சு அப்படியே நிறுத்திட்டேன். வந்து தேங்காய் பறிச்சு போட்டா போதும் அப்படின்னு சொல்லிருவேன். ஒரு சிலர் நாங்க வந்தா தென்னைக்கு உரம் வச்சு மருந்தெல்லாம் ஊத்தி தேங்காய்லாம் பறிச்சு போட்டுட்டு தான் வருவோம். ஒரு பேக்கேஜ் மாரி மரத்துக்கு ரூ. 500 வெறும் தேங்காய்லாம் பறிச்சு போடுறதில்ல அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஆணியும் புடுங்க வேணான்னு, அது மாரியான ஆட்கள வேணான்னு சொல்லிருவேன். எங்க வீட்டு தென்னைக்கு கடந்த 7 வருஷமா எந்த பூச்சி மருந்தும் தெளிச்சதில்ல. ஊசி, மாத்திரை, டானிக்ன்னு எதுவுமே குடுத்ததில்ல. காய் சைஸ் எப்படி இருக்குன்னு இத பார்த்தாலே தெரியும். நாட்டு தென்னைனா அப்படிதான். பராமரிப்பு செலவு ரொம்பவே குறைவு தான். இதுவே ஹைபிரிட் ரகம்னா இப்படி காய்க்காது. சரியா பராமரிக்கலனா காய் சிறுத்து போயிரும். குறும்பல் உதிர்வு அதிகமா இருக்கும். இப்படி நெறைய பிரச்சனை வரும். தென்னை மரம் ஏற இப்ப சில கருவிகள் எல்லாம் சில கண்காட்சிகள்ல பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு தெரியல. விவசாய நண்பர்கள் எதுவும் விவரம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தென்னை மரம் பத்தி இன்னொரு புரிதலையும் சொல்லிடுறேன். தென்னையில நம்ம பொதுவா பார்க்குற ஒரு பிரச்சனை குறும்பல் உதிர்வு தான். நல்லா காய் பிடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா எல்லா குறும்பலும் உதிர ஆரம்பிக்கும். ஐயையோ! தென்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ பிரச்சனை போலன்னு நேரே லோக்கல்ல இருக்க உரக்கடைக்காரர்ட்ட போய் கேட்டா, குறும்பல் உதிராம ஒட்ட வைக்கிறதுக்கு அருமையா ஒரு மருந்து குடுப்பாரு. சரி குறும்பல் உதிர்வுக்கு மருந்து குடுத்து, குறும்பல் உதிராம ஒட்டி வச்சதும் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மரம் ரொம்ப கேவலமா நம்மள திட்டும். குறும்பல் உதிர்வு தென்னையில இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். ஒரு தென்னைக்கு அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு திறன் இருக்கும். ஒரு 100 காய்களுக்கான சத்துக்கள தான் அதால குடுக்க முடியும்னு இருக்கும். அதுக்கு மேல பிஞ்சுகள் பிடிக்கும்போது, மரமே அத சரி பண்றதுக்கு குறும்பல உதிர்த்து விட்டு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். காய்கள பறிக்க பறிக்க மறுபடி குறும்பல் உதிர்வு குறைஞ்சு, பழைய மாரி நல்லா காய் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மரமும் இருக்கிற சத்துக்கு ஏத்த மாரி விளைச்சல் குடுக்க, தன்னைத்தானே சரி செய்ய இயற்கையாவே நடக்கிற ஒரு செயல் தான் இந்த குறும்பல் உதிர்வு. நம்ம ஒரு குறும்பல் விடாம காய்ச்சே தான் ஆகணும்னு ரசாயன உரம், பூச்சி மருந்தெல்லாம் குடுத்து மரத்த பிராய்லர் கோழி மாரி ஆக்கிரக்கூடாது. மரம் அது போக்குல வளர்ந்து காய்ச்சாதான் பல வருஷங்கள் சிறப்பான விளைச்சல குடுத்துட்டு இருக்கும். அடி அடின்னு அடிச்சு விளைச்சல் குடுக்க வச்சா சீக்கிரமே சோலி முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மூட முடையா யூரியா அள்ளி போட்டாலும் காய் பிடிக்காது, காய் திரட்சியாவும் இருக்காது. அதனால குறும்பல் உதிர்வெல்லாம் அப்பப்போ நடக்க தான் செய்யும். மரத்துக்கு சரியான இடைவெளியில தொழு உரம், இயற்கை உரங்கள்லாம் குடுக்குறோமா, தண்ணி தேவையான அளவுக்கு சரியான இடைவெளியில குடுக்குறோமான்னு பார்த்தா மட்டும் போதும். மரம் செழிப்பா இருந்தா கண்டுக்கவே வேணாம். அது பாட்டுக்கு காய்ச்சிட்டு இருக்கும். தென்னையில மரத்துக்கு தண்ணி இல்லாம, சத்து இல்லாம இருந்தா மட்டும் தான் பிரச்சனைகள் வரும். இந்த தென்னை நான் கனவு தோட்டம் வாங்கும்போதே தோட்டத்துல இருந்த ஒரு மரம். தண்ணியே இல்லாம வளர்ந்த ஒரு மரம் இது. ஆரம்பத்துல தேங்காய்லாம் ஒரு கிரிக்கெட் பால் சைஸ்ல தான் இருக்கும். தேங்காயும் நெறைய கிடக்காது. ஒண்ணு தான் மரத்துல கிடக்கும். என்னடா மரம் இது! இதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வரணுமான்னு தோணும். தோட்டம் ரெடி பண்ணி ரெகுலரா தண்ணி விட்டு தொழு உரம்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம், இப்போ 2 வருஷத்துல மரம் ஓரளவுக்கு தேறி இருக்கு. இப்போ சூப்பரா காய் பிடிக்குது. இப்போ மரத்த பார்த்தாலே தேங்காய் நெறஞ்சு போய் இருக்குது. இப்போ தேங்காய் சைஸ் ஓரளவுக்கு பெருசா இருக்கு. எப்படி இருந்த தேங்காய் இப்போ இந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க. எங்க வீட்டு தென்னை அளவுக்கு சைஸ் வராது. அது வேற லெவல். இருந்தாலும் இது ஒரு நல்ல முன்னேற்றம். இது இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இன்னுமே பெருசாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில மரத்துல தேங்காய் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். உடைச்சு பார்த்தா பருப்பு திக்காவே இருக்காது. ரொம்பவே மெல்லிசா இருக்கும். ஆனா நம்ம 2 மரத்துலயுமே காயும் பருப்பும் அருமையா இருக்கும். ஒரு நல்ல சிறப்பான தென்னைனா இந்த அம்சமும் ரொம்ப முக்கியம். ஹைபிரிட் தென்னைகள்ல கொஞ்சம் சத்து குறைஞ்சாலும் காய் சிறுத்து போகும். இல்ல பருப்பு அடர்த்தியாவே இருக்காது. நாட்டு தென்னை அப்படி இல்ல. கொஞ்சம் பராமரிப்பு இருந்தாலே போதும். எப்பவுமே தரமான தேங்காய் கிடைச்சிட்டு இருக்கும். தென்னை வளர்ப்புல இந்த புரிதலும் வேணும். காய் பிடிக்கலன்னா தென்னைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுறோமா? தேவையான அளவுக்கு சத்து அதுக்கு கிடைக்குதா? இத சரி பண்ணாலே போதும். உரக்கடை போய் ரசாயன உரமா அள்ளி போடணுங்கிற அவசியம் கிடையாது.
தென்னைக்கு பாத்தி மரத்தை ஒட்டி எடுக்கக்கூடாது. ஒரு 3 அடி விட்டு சுற்றி வட்டப்பாத்தி மாதிரி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் இந்த மழைக்காலம் வந்ததுக்கப்புறம் செய்யணும். மற்றபடி ஆரம்பத்தில் சின்ன கண்ணா வச்சு விடும்போது மரம் தரையை விட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வழக்கமான பாத்தி போதும். மற்றபடி தென்னையை ஒரு உயரம் வர்ற வரைக்கும் காண்டாமிருக வண்டுகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் பெரிய சவால். இந்த தடவை நம்ம தோட்டத்தில் இந்த வண்டுகளால் ஏகப்பட்ட டேமேஜ். இதை சரி பண்ணிட்டு இருக்கேன். வண்டு தாக்குதலை சரி பண்ண ஆமணக்கு பொறி, விளக்கு பொறி, மற்ற முறைகள் பற்றி இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததை மொத்தமாக தொகுத்து சொல்லணும்னா எப்போவுமே நாட்டு தென்னை மரங்களையே தோட்டத்தில் வைங்க. நம்ம தோட்ட மண் நல்ல செறிவாக இருந்தால் தென்னைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் தொழு உரம் மாதிரி இயற்கை உரம் கொடுத்தா போதும். வேறு எந்த கூடுதல் சத்துக்களும் தேவைப்படாது. குறும்பல் உதிருது, தேங்காய் சைஸ் சின்னதாக இருக்குது, என்ன மருந்து அடிக்க, என்ன உரம் கொடுக்குன்னு உரக்கடை பக்கம்லாம் போகாதீங்க. குறும்பல் உதிர்வும் தேங்காய் திரட்சி இல்லாமல் வர்றதும் மரத்துக்கு கிடைக்கிற சத்துக்களை பொறுத்து தான். அதை சரி செஞ்சாலே எல்லாமே சரியாகும். கடைசியாக தென்னை வளர்க்குறதுல இன்னொரு முக்கியமான பயன், நம்ம வீட்டு செல்ல பிராணிகளுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் தென்னை மரம் கொடுத்துரும். தென்னை மட்டை, தேங்காய் மட்டைன்னு நம்ம மேக் பயலுக்கு தேங்காய் பறித்து போட ஆள் வந்தாலே விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் கிடச்சிரும். தேங்காய் பறித்து முடித்ததும் பையன் ரொம்ப ஜாலியாகிடுவான். அவ்வளோதாங்க. வழக்கமான அறுவடை வீடியோவிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ. அறுவடையும் பார்க்கணுன்னா இந்த வாரம் எங்கள் வீட்டு தென்னையில் எடுத்த அறுவடை இது. வெயிலுக்கு கூடுதலாக நிறைய இளநீரும் அறுவடை பண்ணியிருக்கிறோம். தென்னை ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒரு முக்கியமான மரங்கிறதுனால என்னோட புரிதலை என்னோட அனுபவத்திலிருந்து ஒரு வீடியோவாக தொகுத்து கொடுத்துருக்கேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.